அனைவருக்கும் வணக்கம். திமுகவுக்கு முட்டுக் குடுக்குறன்ற பேர்ல பாமகவை வம்பிழுக்கிறாரு திருமாவளவன். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு சேனலா கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்காக. அதுலயும் இந்த நக்கீரன் மாமாலாம் இருக்கார் பாத்தீங்களா, அவரெல்லாம் ஒவ்வொரு சேனலா கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுக்குறாரு. திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுல நம்பர் 1 ஆளு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் விஜய்க்கு எதிராக நிறைய பத்திரிகையாளரை வச்சு திமுக வந்து இப்போ முட்டு கொடுத்துட்டு நிற்கிது. இவங்கெல்லாம் விட ஹைலைட்டாக ஒருத்தர் இருக்கார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்யராஜ் அங்கிள் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியும் பலமாக முட்டு கொடுத்துட்டு நிற்கிறாரு. வாங்க விரிவாக இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரூரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு எதிர்கட்சிகள்லாம் பலமாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா பாஜக, அதிமுக, பாமக இந்த மாதிரியான கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். இதில் வந்து நடிகர் விஜய் மீது தவறுகளே இருந்தாலும் கூட இதை வந்து சிபிஐ விசாரித்து இதில் காவல்துறை தரப்பில் என்ன பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விசாரித்தாதான் தெரியுன்றதுனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்த நிகழ்வுக்கு உண்மைத்தன்மை வெளியே வரணும், தமிழக அரசு இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு பலமாக முட்டு கொடுக்கக்கூடிய சில ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதில் வந்து நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது நம்ம திருமாவளவன் அண்ணன் தான். திருமாவளவன் அண்ணனை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்தாலும் ஆனால் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத சின்னதாக கேட்டுட்டு வாங்க. தூக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது சிதம்பரம் கலவரத்தில் 1999 தேர்தல் நின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்றைக்கு திமுக, இதெல்லாம் அவங்களாம் ஒன்றா ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ரொம்ப கடுமையான தாக்குதல் தலித் மக்கள் மீது நடந்தது. காவல்துறையும் சேர்ந்து தடிச்சாங்க. ஏகப்பட்ட கிராமங்களை எரிச்சாங்க. நிறைய இளைஞர்கள் வெட்டுப்பட்டாங்க, கைகால் உடைஞ்சது, உயிரிழப்பு இல்லை. ஆனால் அதை நான் களத்தில் பார்த்துட்டு அந்த இடத்துல கதறி கதறி அழுது. நான் புவனகிரி, சிதம்பரம் இந்த இடங்கள்லாம் என்னால் தாங்கியும் முடியல. ஜனங்க அழுகையை பார்த்துட்டு அந்த அழுகையோடு நான் சென்னைக்கு வரேன். அப்போ என்ன, இதையே கள்ளக்குறிச்சியில் 64 பேர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் 64 பேரோட உயிர் போகும்போது இவர் எங்கே போயிருந்தாரு? ஏன் இந்த தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கல? இந்த கள்ளச்சாராய சாவுன்றது யார் பொறுப்பேற்கணும்? தமிழக அரசு தானே பொறுப்பேற்கணும். அப்போ தமிழ்நாட்டு அரசை பார்த்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? நீங்கள் ஏன் போராட்டம் நடத்தலை? அந்த 64 பேருக்கு ஏன் நீதி வாங்கி கொடுக்கல? இவ்வளோ விஷயம் நடந்தது. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத திருமாவளவன் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு சேனலாக உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. இதே மாதிரி நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் உட்காந்து நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் பேட்டி கொடுக்காம இப்போது கரூர் சம்பவத்துக்கு மட்டும் ஒவ்வொரு சேனலாக உட்காந்துருக்கீங்க. அப்போ கூட போராடலாம் இந்த பாமகவை லைட்டாக டச் பண்ணணும். அது வந்து உடம்புலே ஊறி போயிடுச்சு. என்ன பண்ணுறது, பாமகவை சீனா தான் இவருக்கு அரசியல்ன்ற அந்த ஒரு நிலைப்பாடு. அதனால் எங்கே போனாலும் அந்த பாமகவை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினா தான் இவருக்கு அரசியல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் முக்கியமாக வந்து நம்ம சில கேள்வி கேட்கணும். வேங்கவேலுக்கு அந்த பிரச்சனைக்கு போகல, கள்ளக்குறிச்சியில் 64 பேர் பட்டியலின சமூகம் செத்தாங்க, அதுக்கு போகலை, அதுக்கு போராட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை சம்பந்தமாக இவர் எதனா ஒரு போராட்டம் நடத்தினாரா? தன்னோட பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் இந்த மாதிரி வந்து வெட்டி கொல்லப்பட்டார். ஒரு மிகப்பெரிய சமூகத்து ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்ட அந்த தலைவர் வெட்டி கொல்லப்பட்ட போது திருமாவளவன் அவர்கள் என்ன போராட்டம் நடத்தினார்னு கேட்டிங்கன்னா ஜீரோ. சரி, அதை விட்டுருங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க வேலை நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதில் அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாரு, நிரந்தர பணி வழங்கக்கூடாது, நாங்கள் காலம்புறா இதை அள்ளிக்கிட்டு இருக்குமா, இதை செஞ்சுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு பலமான ஒரு முட்டு கொடுத்தாரு. இதையெல்லாம் தாண்டி அண்ணா பல்கலைக்கழக மேட்டரை நம்ம எடுத்துப்போம். அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம வந்து பார்த்தது தான். இதுலேயும் வந்து திருமாவளவனுடைய குரலில் வந்து ஜீரோ தான். இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் பலமாக முட்டு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தவர் இன்றைக்கி இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒவ்வொரு சேனலாக தன்னோட ஆஃபீஸுக்கு வர வச்சு உட்கார வச்சு விஜய்க்கு எதிரான அரசியலை சிறப்பாக பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து ஒரு துக்க நிகழ்வு. யார் மீது தவறு, யார் மீது வந்து தவறு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐ விசாரிக்கணும், இல்லை ஒரு விசாரணை குழு அறிக்கை தெரிவிக்கணும் அப்படின்றது போயிட்டுருக்கு. நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவர் ஏன் உட்காந்து ஒவ்வொரு சேனலாக கூப்பிட்டு வந்தார்? விஜய் பண்ணது தப்பு, எத்தனை மணிக்கு ஏன் வந்தார், எத்தனை மணிக்கு வந்தார், ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற கூட்டம், இப்படி பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை விஜய் மீது வைக்கிறார். இது ஏன் அவர் இப்படி தொடர்ந்து பண்ணுறாருன்னா, திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு பலமாக முட்டு கொடுத்தா தான் அடுத்த முறையாவது ஒரு சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது தலைகையாக தான் நடக்க போகுது. அந்த பட்டியலின மக்கள் உங்கள் மீது உண்மையாகவே வந்து பற்றும் பாசமும் இருந்தால் உங்கள் கட்சி விட்டு விஜய் கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ போக போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பதட்டம் கிடையாது. அதுக்கு உதாரணம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த மக்கள் அவரை வந்து பிலீவ் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. அதனால் அந்த மக்கள் வந்து அவ்வளவா வந்து
விஜய் கட்சிக்கு போகல. ஆனால் இதே வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போயிருக்கிறதா தகவல்கள் வருது. அப்போ இவர் தன்னுடைய கட்சியை வந்து காப்பாற்றணுன்றதுக்காகவும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காகவும் விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. இதை நீங்கள் பண்ணிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சம்மந்தமே இல்லாத எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க பாமகவை கூப்பிட்டு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு வந்து உள்ள விட்டுனா அவங்கள வந்து பேசணுன்றது இவரோட நிலைப்பாடாக இருக்குது. சரி, இதோடு நம்ம திருமாவளவன் சாப்டர் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம நக்கீரன் கோபால் அவர்களுடைய மேட்டரை எடுப்போம். இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இவர் தூங்க போயிடுவார், ஏடிஎம்கே ஆட்சி வரும்போதெல்லாம் எந்திரிச்சுவார். இதுதான் இவரோட சாப்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கு, ஏகப்பட்ட கொலை கொள்ளை, அப்புறம் போச்சுன்னா இந்த போதைப்பொருள் கடத்தல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இது வரைக்கும் அதை பற்றிலாம் இவர் பெருசாக பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ. எப்போ பேசுகிறாருன்னா எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு ஆபத்து வருதோ அப்போ மட்டும் பேசுவார். அப்படி தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. உட்காந்து முட்டு கொடுக்குறாரு. நான் திமுக காரனா அப்படின்னா, ஆமாம், ஊரறிஞ்ச விஷயம் நக்கீரன் கோபால் அவர்களே, நீங்கள் திமுக காரர் தான். அது மட்டுமா? திமுக சார்பு வெங்காய சார்புன்னு அதுக்குள்ளே வரல. நீ என்ன வேணாலும் பேசு, நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறோம். நான் நடுநிலைன்னா சொல்ல மாட்டேன் சார். நடுநிலைங்கிறது ஒரு சனினே கிடையாது. நடுநிலைன்னு சொன்ன பூராமே ஏற்கிறான்னு அர்த்தம். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது தான் சார். இப்போ விஜய், ஆமாம், பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நிற்கணும். 64 பேர் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் கொடுத்து செத்தாங்கல்ல, அப்பயே நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்ததாக வேங்கவையில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தப்போ அதை பற்றி நீங்கள் பெரிய அளவில் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த மக்களுக்காக பேசலை. சரி, விட்டுருவோம், அதெல்லாம் கூட விட்டுருவோம். அடுத்ததாக வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர் பாலியல் அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் பூதாகரமாக எடுக்குது. அதை பற்றி வாய் திறப்பாரான்னு பார்த்தோம், திறக்கலை. அதையே நம்ம சேனலில் நம்ம அவர் மாதிரியே வேடம் விட்டு வீடியோ போட்டிருந்தோம். அது பல லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. இது ரீச் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 நாள் கழிச்சு தான் அண்ணா பல்கலைக்கழகம்ன்ற ஏதோ சும்மா மேலோட்டமாக பேசுகிறார். அது திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி, இது திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசினார். திமுகவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திரு நக்கீரன் கோபால் அவர்கள் பேசியிருக்கார். இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு சேனலாக கூப்பிட்டு வச்சு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கார். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்களை விட ஒரு படி மேலே போய் சத்யராஜ் அங்கிள் இருக்கார்ல, நடிகருக்கு நடிகாமல் போகிறீங்க, நடிகர் பேச்சை கேட்காதீங்க அப்படியெல்லாம் அவர் ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்ருக்காரு. ஏன்னா இவர் நடிகர் கிடையாது, இவர் வந்து மகான். மேலேருந்து தன்னால் வந்து குதிச்சிட்டாரு. மக்களுக்கெல்லாம் சத்யராஜ்னால் எப்படி தெரியும்னா இவர் ஒரு மகான், நடிகர் கிடையாது. இவர் வந்து சொல்கிறாரு நடிகர் பின்னாடி போகாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் மீது தவறே இருக்கட்டும், ஆனால் அரசாங்கம் இதுக்கு வந்து விசாரணை குழு அமைச்சிருக்கு. இந்த விசாரணை குழு அறிக்கை வரட்டும், உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ இது யார் பேரில் தப்பு அப்படிங்கிறத சொல்லட்டும், அப்புறம் இதை பற்றி பேசுவோம். இப்போ இதை பற்றி அரசியல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மூளைக்கு உட்காந்துருக்காங்க. அப்பா, அதுலேயும் இந்த திமுகவுடைய பத்திரிகையாளர்ன்ற பேரில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? உண்மையாகவே விஜயால் இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். சரி, அதெல்லாம் விடுங்க, இது தெரிஞ்ச கதை தான். திமுக வந்து பத்திரிகையாளர்களையும் இந்த நியூஸ் சேனல்ஸையும் மொத்தமே விலைக்கு வாங்கி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். இது மக்களுக்கு போக போக புரியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பாமகவில் வந்து ராமதாஸ் அவர்கள் ஜிகே மணியோடைய மகன் தமிழ்குமரன் அவர்களுக்கு மாநில இளைஞரணி தலைவர், அதாவது ஏற்கனவே இந்த இளைஞரணி தலைவர் பதவி போடும்போது தான் அந்த கட்சியில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார், கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு அந்த பதவியை கொடுங்க, நேற்று வந்தவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லி மேடையிலேயே ஒரு கலவரமாச்சு. அன்னையிலேருந்து தான் இந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாச்சு. அது இல்லாத 2 பேருக்கு நடுவில் பிளவு ஏற்பட்டு அவர் தரப்பில் அவர் வந்து நிர்வாகிகளை பொறுத்தோம், அன்புமணி ராமதாஸ் தரப்பில் நிர்வாகிகளை தக்க வைக்கிறதும் இது வந்து தொடர்ந்து நீடிக்குது. இப்போ அவர் வந்து இளைஞரணி தலைவர் போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடிலாம் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற சில தகவல்லாம் நமக்கு கிடைச்சிது. அது என்ன அப்படின்னா, பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞரணி தலைவர் நியமிக்கணும், ஆனால் கட்சியில் உழைச்சவங்களுக்கு தான் இந்த பதவி கொடுக்கணுன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் தமிழ்குமரன் அவர்கள் கட்சியில் மிகப்பெரிய அளவில் எந்த அளவுலையும் பணியாற்றலை. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு தேர்தலில் மட்டும் ஆள் கிடைக்கலன்னு சொல்லி சும்மா ஒரு இடைத்தேர்தலில் நிற்க வச்சாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட்சி பணியில் எதுவும் இல்லை. அவர் வந்து இந்த சினிமா துறையில் லைக்கா நிறுவனத்தோட சிஇஓ இருந்தார். லைக்கா நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இலங்கை தமிழர்களோட கொத்தாக கொன்று குவிச்ச அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தரோட தான் அந்த லைக்கா நிறுவனம் அப்படிங்கிறது தெரியும். இதனாலேயே நிறைய ஈழ ஆதரவாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருந்தாங்க. இப்போ மீண்டும் அவருக்கு வந்து இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்ததுக்கப்புறமா
இன்னும் வந்து கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து ஜிகே மணி அவர்கள் இவ்வளோ நாளாக வந்து இந்த கட்சியிலேருந்து தன்னை தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ நாம் வந்து எப்படியாவது இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்தி நமக்கு உண்டான அதிகாரத்தை கைப்படுத்தணுன்றதுனால தான் தன்னோட பிள்ளைக்கு அந்த பதவி வழங்கலை. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த பதவியை ஜிகேஎம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் குற்றச்சாட்டு வச்சார். குற்றச்சாட்டு வச்சாலுமே கூட அவர் சொல்லக்கூடிய காரணம் கட்சியில் உழைச்சவங்களுக்கு இந்த பதவியை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்பயே ராஜினாமா கடிதம் வெளியிட்டது. இதில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, புள்ள கஷ்டப்பட்டிருப்பான், பாவம் அவங்க பொண்டாட்டி புள்ளலாம் கஷ்டப்படணும். அவர் அப்படி, அதாவது ஜிகேஎம் மகன் மீது வைத்த பாசத்தில் கொஞ்சமாவது தன்னுடைய மகன் மீது வைத்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததில்லை. அதுலேயும் முக்கியமாக அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, என்னைய, அதாவது ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, என்னைய கழுத்தை நெரிச்சி கொன்று போட்டுருன்னு சொன்னவனுக்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதவி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அபண்டமான பழியெல்லாம் நிறைய இப்போது, அதாவது அடுக்கடுக்காக நிறைய பழிகள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக அவர் ஒரு பழி வச்சார். அன்றைக்கி வந்து முக்கியமாக சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்குது. யாருக்கு இது எப்படி இருப்பாங்க, தன்னுடைய மகனுக்கு வந்து கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கியாச்சு. அதையும் இவ்வளோ காலமாக உழைச்ச கட்சி விட்டு தூக்கிட்டு இந்த கட்சியை சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது பிரிச்சணும்னு நினச்ச ஜிகேஎம்முடைய மகனுக்கு பதவி கொடுத்துட்டு அதில் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவரா அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஸோ இதுதான் வந்து பாமகவில் தற்போதைக்கு நிலவக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்ததாக பாமகவில் என்ன மாதிரியான ஒரு நகர்வு ஏற்படும்ன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.